வணிக சமூகத்தின் மதிப்பிற்குரிய உறுப்பினர்களே, தமிழ்நாட்டில் வர்த்தகம் மற்றும் தொழில்துறையுடன் தொடர்புடைய ஒரு தலைவரை அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமை கொள்கிறேன். டாக்டர் என் ஜெகதீசன் கடந்த 16 ஆண்டுகளாக தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் தலைவராக தொடர்ந்து பணியாற்றி வருகிறார். 1924ஆம் ஆண்டு வெறும் 24 உறுப்பினர்களுடன் நிறுவப்பட்ட இந்த சங்கம் இன்று 5600க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட இணைக்கப்பட்ட சங்கங்களுடன் இந்தியாவின் மிகப்பெரிய உறுப்பினர் சங்கமாக உள்ளது. மேலும் இந்த வளர்ச்சியின் பெரும்பகுதி டாக்டர் என் ஜெகதீசன் அவர்கள் தலைமையின் கீழ் கொண்டு வரப்பட்டது என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது தலைவர் தொழில் மட்டுமல்ல, கல்வியிலும் மிகப்பெரிய பங்களிப்பு ஆற்றி வருகிறார். நாகரத்னம் அங்காளம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் செயலாளராகவும், மேலும் சமீபத்தில் தமிழ்நாடு ஆளுநரால் 2024-2027 காலகட்டத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் செனட் உறுப்பினராக பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். கார்ப்பரேட் உலகில் அவர் தங்கமயில் ஜுவல்லரி லிமிடெடின் இண்டிபெண்டன்ட் இயக்குநராக உள்ளார். மேலும் ஹாஸ்பிட்டாலிட்டி, பெட்ரோலியம் மற்றும் எக்ஸ்போர்ட் சார்ந்த பல நிறுவனங்களில் இயக்குனர் பதவிகளையும் வகித்து வருகிறார். தேசிய அளவில் அவர் புதுதில்லியில் உள்ள ஃபிக்கியின் தேசிய செயற்குழு உறுப்பினராகவும், சென்னையில் உள்ள தென்னிந்திய வர்த்தக மற்றும் தொழிற் சபையின் செயற்குழு உறுப்பினராகவும் உள்ளார். ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா முழுவதும் ஏராளமான சர்வதேச வர்த்தக நிகழ்வுகளில் தமிழ்நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளார். அவரது பங்களிப்புகளை அங்கீகரித்து உலகளாவிய தமிழ் வம்சாவளி அமைப்பு அவருக்கு சிறந்த சமூக சேவைக்கான வாழ்நாள் சாதனையாளர் விருதை வழங்கி கௌரவித்துள்ளது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் மதுரையின் வளர்ச்சிக்கு ஆழ்ந்த அர்ப்பணிப்புடன் இருக்கிறார். மாநில மற்றும் தேசிய மற்றும் சர்வதேச மட்டங்களில் மதுரை மற்றும் தென் தமிழகத்தின் தேவைகள் மற்றும் வாய்ப்புகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுக்கிறார். நண்பர்களே, தொலைநோக்கு, அனுபவம் மற்றும் அர்ப்பணிப்பு கொண்ட ஒரு தலைவரை இன்று நாம் வரவேற்பது ஒரு மரியாதை. டாக்டர் என் ஜெகதீசன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். டிஜிட்டல் அமைப்பின் ஆற்றல் மிகு தலைவர் அருமை நண்பர் ஜே.கே. முத்து அவர்களே, இந்த நிகழ்வுக்காக சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்து சிறப்புரையாற்ற இருக்கின்ற நேச்சுரல்ஸ் சிஇஓ அருமை சகோதரர் சி.கே. குமரவேல் அவர்களே, தங்கமயில் ஜுவல்லரி ஜாயின்ட் மேனேஜிங் டைரக்டர் அண்ட் தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் துணைத் தலைவர் அருமை நண்பர் பா. ரமேஷ் அவர்களே, சோஷியல் ஈகிள் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ அருமை நண்பர் தரணிதரன் அவர்களே, டிஜிட்டல் அமைப்பின் துணைத் தலைவர் அருமை நண்பர் சரவணன் ராம்தாஸ் அவர்களே, மதுரை சாப்டர் பிரசிடென்ட் திரு செந்தில்குமார் அவர்களே, இந்த டிஜிட்டல் சங்கமத்தை டிஜிட்டல் அமைப்போடு சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சிடாய் அமைப்பின் தலைவர் அருமை நண்பர் ரியாஸ் அவர்களே, டிஜிட்டல் சங்கமம் நிகழ்விற்காக கடந்த சில மாதங்களாக உழைத்த இந்த அமைப்பின் நிர்வாகிகளே, டிஜிட்டல் அண்ட் சிடாய் அமைப்பின் அங்கத்தினர்களே, தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் நிர்வாகிகளே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதல்ல காலை வணக்கத்தினையும் வரவேற்பினையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம் ஒரு 9 அமைப்புகளை துவக்கி மிக சிறப்பாக நடத்தி வருகின்றது. அதில் ஒரு அமைப்பு தான் இந்த டிஜிட்டல் அமைப்பு. இந்த 9 அமைப்புகளுமே இன்றைக்கு பிஸ்னஸ் கம்யூனிட்டிக்கும் சரி, தென் தமிழக தொழில் வணிக வளர்ச்சிக்கும் சரி மிக சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 9 அமைப்புக்குள்ளேயுமே ஒரு நல்ல ஹெல்த்தி காம்படிஷன். இன்றைக்கு தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்துக்கு எந்த அளவுக்கு பெயரும் புகழும் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இன்றைக்கு டிஜிட்டலாக இருந்தாலும் சரி, ஏற்றுமதி மேம்பாட்டு மையமாக இருந்தாலும் சரி, எஸ் அமைப்பாக இருந்தாலும் சரி, பெண் தொழில் முனைவோர் மையமாக இருந்தாலும் சரி, எல்லாமே ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. அதற்காக முதல்ல மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு டிஜிட்டலைசேஷன் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு வார்த்தையாயிடுச்சு. நேற்றைக்கு கூட மாண்புமிகு பாரத நிதியமைச்சர் அவர்கள் மதுரையில் ஒரு கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க, 2047 இந்தியா எந்த அளவுக்கு டிஜிட்டலைசேஷனாக இருக்கும்,
காமர்ஸில் எந்த அளவுக்கு இருக்கும், பிளாக் செயின் பேஸ்டு அந்த ட்ரேசபிலிட்டிலாம் எப்போ இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்காங்க. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் வந்து டிஜிட்டல் நாலேஜ் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி 5G டெக்னாலஜியெல்லாம் தாண்டி இன்றைக்கு நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கு ஒரு சாதாரண ஒரு பலசரக்கு கடையிலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் வரைக்கும் டிஜிட்டல் நாலேஜ் இல்லாமல் இன்றைக்கு தொழிலே பண்ண முடியாது அப்படிங்கிற நிலைமை தான் இருக்குது. இப்போ சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, ஜிஎஸ்டியில் நிறைய ரிஃபார்ம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து வருகின்ற 22ஆம் நாளை மறுநாள் வந்து இது எல்லாமே இம்ப்ளிமெண்டேஷன் வருது. 4 அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டி 2 அடுக்காக வந்துருச்சு. அதாவது 5, 18, 12, 28 எடுக்கப்பட்டு விட்டது. எப்படி ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்துவதற்கு முதல் நாள் 2017 ஜூன் 30 வந்து எல்லாரும் வேலை பார்த்தாங்களோ அதே வேலையை இப்போ நாளைக்கு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு இருக்குது. இன்றைக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம டிஜிட்டலைஸ் பண்ணலை அப்படின்னா தொழிலே நாளை கழித்து வந்து நம்ம பில் போட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு இன்றைக்கு 375க்கும் மேற்பட்ட ஹெட்டில் ஒரு 12, 18 இருந்ததெல்லாம் வந்து 5% வந்துருச்சு, எக்ஸம்ஷன் வந்துருச்சு. அப்படி ஏகப்பட்ட பொருள் வந்து வரி விகிதம் மாற்றப்பட்டிருக்கிறப்ப இதெல்லாம் வந்து நாளைக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டாக் எடுக்க வேண்டியிருக்கு. அதுவும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், பலசரக்கு கடை, ஃபார்மசி, இதெல்லாமே வந்து ரொம்ப ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலையில் நாளைக்கு பணியாற்றக்கூடிய நிலைமையில் இருக்குது. அப்படி இதெல்லாம் வந்து நமக்கு ஸ்டாக்கெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளால் அடுத்த நாள் தொழிலுக்கு வந்து நம்மளால் ஈஸியாக சுலபமாக போக முடியும். இன்றைக்கு இன்டர்நெட்டு பெனட்ரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து 56% இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு நீ வரக்கூடிய காலங்களில் இன்னொரு ஒரு 4-5 ஆண்டுகளில் பார்த்தோன்னா ஒரு 70%, 80% போயிடும். தமிழ்நாட்டிலே 53% இருக்குது அப்படின்னு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க. இன்றைக்கு ஜிடிபி நம்ம நிறைய பேசுகிறோம். அந்த ஜிடிபியில் வந்து டிஜிட்டல் எக்கானமி அப்படின்னு பார்த்தோன்னா அது 15% இருக்குது. இப்போ தற்போதைக்கு இன்னொரு 2-3 வருஷத்துக்குள்ளே அது 20% மேலே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த க்ரோத்தை இன்றைக்கு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணாத ஆளுகளே இருக்க மாட்டாங்க, ஃபேமிலியே இருக்காது. இன்றைக்கு 85.5% பேர் வந்து குடும்பத்தில் ஹவுஸ் ஹோல்டில் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க. இன்னொரு ஒரு வரக்கூடிய வருடங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக 100% வந்துடும். இன்றைக்கே வந்து ரூரலில் வந்து 95.5%, அர்பனில் வந்து 97.6% ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டிஜிட்டல் பேமெண்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 2023 வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% டிஜிட்டல் பேமெண்ட் வந்து த்ரூ யூபிஐ அதில் தான் நடந்திருக்கு. கடந்த ஆண்டு 2024-25 வந்து அது 83.7% கூடியிருக்கு. அந்த அளவுக்கு இன்றைக்கு டயர் 2 சிட்டிஸ் மட்டும் இல்லை, டயர் 3, டயர் 4, டயர் 5, டயர் 6 சின்ன சின்ன நகரங்கள்லாம், மாவட்ட தலைநகரங்கள், மாவட்ட தலைநகரங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நகரங்கள்லாம் வந்து டிஜிட்டல் பேமெண்ட் வந்து பயன்பாடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கே வந்து அந்த டயர் 3லேருந்து டயர் 6 வரைக்கும் இருக்குது சிட்டியில் ஒரு 40% பேமெண்ட் வந்து டிஜிட்டல் பேமெண்ட் இருக்குது அப்படின்னு வந்திருக்கு. ஸ்கூலு, பள்ளிகள் எல்லாத்துலேயுமே அது வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்க ஸ்கூலில் முதற்கொண்டு ஒரு 25% அந்த இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு நம்ம பிஸ்னஸில் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சாதாரணமாக நம்ம எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பில்லு கட்டுறது எல்லாமே வந்து டிஜிட்டல் மோடுக்கு போயிட்டோம் நம்ம. அதனால் போன மாதத்தில் தமிழ்நாட்டில் வந்து இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் மட்டும் 2.33 பில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் வந்து ஒரு வளர்ச்சிகள்லாம் இருக்கிறப்ப நம்மளும் அதுக்கான அந்த பயன்பாட்டில் வந்து நம்மளும் இணைஞ்சிக்கிறணும். அப்படி இணைஞ்சிக்கிறல அப்படின்னா நம்ம டோட்டலாக வந்து இந்த
நிகழ்வுலேருந்து நம்ம அப்புறப்படுத்தப்படுவோம். அந்த அளவுக்கு வந்துடும். இன்றைக்கு தொழிலுக்கு மட்டும்தான் இல்லை, நம்ம வாழ்க்கையில் இருக்க ஒவ்வொரு செயலுக்குமே வந்து அந்த டிஜிட்டலைசேஷன் வந்து கட்டாயமாக தேவைப்படுது. அதற்கான நிறைய முன்னெடுப்பு தான் 10 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு தொழில்வர்த்தக சங்கத்தால் துவக்கப்பட்ட இந்த அமைப்பு, டிஜிட்டல் அமைப்பு ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய வில்லேஜஸ், கிராமவாசிகளுக்கு முதற்கொண்டு இந்த டிஜிட்டல் நாலேஜை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய கிராமங்களை தத்தெடுத்து அந்த கிராமங்களில் டிஜிட்டல் நாலேஜுக்கான அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் நடத்துகிறாங்க. நிறைய பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து நிறைய ஒவ்வொரு மாதமும் அந்த செமினார்ஸ், ஒர்க் ஷாப்ஸ் இதெல்லாம் இது பண்ணி லேட்டஸ்ட்டு டிஜிட்டல் நாலேஜ் இது எல்லாமே கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அதுக்காக இந்த அமைப்புக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இன்றைக்கு நிறைய ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க. கடந்த ஆண்டே டிஜிட்டல் சங்கமம் பார்த்திங்கன்னா 6:30 மணி அணைய முடியல நமக்கு. இன்றைக்கும் மாலை 6 மணி வரைக்கும் தொடர்ந்து ப்ரோக்ராம் இருக்குது. நிறைய இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு டெவலப்மெண்ட் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் அதோட பயன்பாடு நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்த முடியும். அப்படி பயன்படுத்தினா தான் நம்ம பிஸ்னஸில் வந்து நம்ம அடுத்த ஸ்டேஜை நம்ம ரீச் பண்ண முடியும். அதனால் எல்லாம் நிறைய கற்றுக்கிட்டு தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கணும். டிஜிட்டல் நாலேஜை பொறுத்த மட்டும் உங்கள் பிஸ்னஸ்லேயும் லைஃப்லேயும் இதை அப்ளை பண்ணி மிக சிறப்பான ஒரு இடத்தை பெறுவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றியை தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்தேன். நன்றி, வணக்கம்.